வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம CATIA V5ல் ஸ்கெட்ச் டூல்ஸ் எப்படி இருக்கும், அது என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கெட்ச் டூல்ஸ் அப்படிங்கிறோட டூல் பார் இதுதான். இந்த டூல் பாரில் உங்களுக்கு காமனாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 5 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட்டு, ஸ்னாப்பு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றுறது, இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு CATIA சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் CATIA சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் போய்க்கிங்க. ஸ்டார்ட்டில் வந்து நிறைய மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் டிசைன் போய்க்கிங்க. மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ பார்ட் டிசைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அது செலக்ட் பண்ணதையும் உங்களுக்கு பார்ட் நேம் கேட்குது. நீங்கள் பார்ட் நேம் ஒன்று வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட்டோட எக்ஸசைஸ் 1, எக்ஸசைஸ் 2 அப்படி இருந்தாலும் ஓகே. இல்லை ஏதாவது ஒரு பார்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதோட நேம் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணது எனக்கு இது மாதிரி வரும். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கெட்ச் அப்படிங்கிற டூல் இருக்குது. ஸ்கெட்சை கிளிக் பண்ணதையும் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளேன் சூஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XY, YZ, ZX அப்படிங்கிற டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் போய்ட்டு இந்த பிளேனை வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணதையும் இப்போ நம்ம ஸ்கெட்ச் அப்படிங்கிற என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வந்துவிட்டோம். அதோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மேபி வராமல் இருக்கலாம். என்ன ரீசன்னா, நான் இதுக்கு வந்து லாஸ்ட்டு செஷன் க்ளோஸ் பண்ணும்போது இதே மாதிரி வச்சுருந்தேன். அதனால் இந்த டூல் பார்ஸ் அதே மாதிரி வருது. இந்த டூல் பார்ஸ் நீங்கள் ஜஸ்ட் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டூல் பார்ஸ் இல்லை, உங்களுக்கு டூல் பார்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டூல் பார்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இந்த இடத்துல இந்த டூல் பார்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வியூவில் போனீங்க அப்படின்னா டூல் பார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன டூல் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்துட்டு இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த டூல் பார்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டு. ஸோ கிரிட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆட்டோகேடில் படிச்சிருக்கோம். ஆட்டோகேடில் கூடிய மாதிரியே கிரிட் தான் இதுவும். ஜஸ்ட் இந்த கிரிட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பாக்ஸாக தெரியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கிரிட் இருக்கோ அந்த கிரிட்டுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸாக தெரியும். அடுத்தது இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு எங்கே வேணாலும் இப்போ சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியுது. கரெக்டுங்களா? இப்போ இந்த கார்னரில் மட்டும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ண முடியுது. அதே நான் வந்து இந்த ஸ்னாப் அப்படிங்கிற டூல் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கார்னர் டு கார்னர் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்னர் டு கார்னர் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70, 20 அது மாதிரி தான் வரும். இந்த பாயிண்டில் வராது. பட் இதை ஆஃப் பண்ணிட்டேன், அந்த ஸ்னாப் அப்படிங்கிற ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் பாயிண்ட் வந்துட்டு அந்த 2 டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் நமக்கு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு கமாண்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் டூல்ஸ் அப்படிங்கிற இந்த டூல் பார் வந்து என்ன எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் எதுக்கு ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஹைட், இப்போ நான் ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி வெர்டிக்கல் லென்த் எவ்வளோ இருக்கணும், ஹரிசாண்டல் லென்த் எவ்வளோ இருக்கணும், இப்போ நான் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறனால ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இங்கேயே நான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ஸ்கெட்ச் டூல் பார்ஸ் வந்து ஒர்க் அதுக்காக வந்து இந்த ஸ்கெட்ச் டூல் பார்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கமாண்ட் விட்டு வெளியே வந்துடுது. இப்போ நான் கிரிட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நாம் இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லைனை வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும். ஓகேங்களா? இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற லைன் வந்து நார்மல் லைனாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம், இல்லை நார்மல் லைன் வேணும் அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது லைன் மட்டும் கிடையாதுங்க. சர்க்கிள், ஆர்க்கு, எலிப்ஸு இது மாதிரி என்ன ஒரு என்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் எல்லா என்டிட்டியும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாகவும் நார்மல் லைனாகவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெர்டிக்கல், ஹரிசாண்டல், பேரலல், பர்பண்டிகுலர், மிட் பாயிண்ட்டு, சிமெட்ரிக்கு இது எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த ஐக்கான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்களேன். இதை ஆன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த லைன் நான் ட்ரா பண்ணி முடிச்சதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் ஹச் அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்துருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஹச் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இது வந்து ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னு குறிக்குது. இதே மாதிரி நான் வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் நான் வந்து இப்போ வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுறேன். இது பாருங்கள் வி அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா?
ஸோ இது மாதிரி இந்த HV இதெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது எப்போ நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா வரைகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது அது எனக்கு வரல. கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து இந்த 2 வெர்டிக்கல் லைனும் ஹரிசான் லைனும் ட்ரா பண்ணும்போது நான் கன்ஸ்ட்ரெயின் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணேன், அதனால் எனக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் விசிபிலிட்டி தெரியுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதாவது இந்த டைமென்ஷன் வந்து விசிபிளாக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அதுவும் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ லைன் கிளிக் பண்ணுறேன். லைனில் போயிட்டு எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 20 வெர்டிக்கலில் வந்து ஒரு 50 கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த பாயிண்ட் கொடுக்குறேன். அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு 40 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு இந்த லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த லைன் க்ரியேட் ஆனதையும் எனக்கு பாருங்க நிறைய டைமென்ஷன் வந்துருக்கு நீங்கள் பார்க்க முடியும். இந்த டைமென்ஷன் ஏன் வந்தது அப்படின்னா இந்த வந்து நான் வந்துட்டு இந்த டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஆன் பண்ணாமல் ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்திருக்காது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு -50 அடுத்தது வந்துட்டு -20 அப்படின்னு ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு லைன் வந்திருக்கு, இன்க்ளைண்டாக வந்திருக்கு. இந்த லைனுக்கு பாருங்கள் டைமென்ஷன் க்ரியேட் ஆகலை. என்ன ரீசன்னா நான் வந்துட்டு இதே இந்த கன்ஸ்ட்ரெயினை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஏதாவது இப்போ நான் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஆப்ஷன் காட்டுது. ஓகேங்களா? இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு அடுத்த பாயிண்ட் எண்டு பாயிண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பார்க்க முடியும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வராது, ஒரு பாயிண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். அதே மாதிரி நான் இப்போ சர்க்கிள் போகிறேன் அப்படின்னா சர்க்கிளில் வந்துட்டு இங்கே பாருங்கள் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்க்கு போகிறோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ஆர்க். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இங்கேயே நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ப்ரொஃபைலில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைன். நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லைன் வரும். அதே செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சென்ட் ஆர்க்கு. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் ட்ரா பண்ணுறது வந்து டேஞ்சென்ட் ஆர்க் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்து 3வது பாருங்கள் இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு அப்படி கிளிக் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த 3 பாயிண்ட் ஆர்க் க்ரியேட் ஆகும். இது மாதிரி நம்ம இந்த ஸ்கெட்ச் டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக நம்ம வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒவ்வொரு கமாண்ட்லேயும் இருக்கக்கூடிய வேறு ஆப்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கெட்ச் டூல் பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் டூல் பாக்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.